ஒரு இமாம் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறார். இதுக்கடையில யாரு தெரியுமா? இரவு முழுக்க நின்று வணங்கியவர், பவுல் முழுக்க நோம்பு குடித்தவர். இபாதத்துக்கு அப்படி இபாதத். களிமா சொல்லி கொடுக்கப்படுது, களிமா வரல. பக்கத்துல இருந்தவங்க கேட்டாங்க, இமாம் அவர்களே, இவ்வளோ விவாதத்தை செஞ்சு இவ்வளோ சொல்லுந்து வணக்கம் செஞ்சு ஒரு களிமா வருது இல்லை, நீ என்ன தவறு செஞ்சீங்களா? அவர் சொல்றாரு, தவறு ஒன்றுமே செய்யல. கொஞ்சம் யோசி பார்த்து சொல்றாரு, ஒரு தவறு நடந்துச்சு, அது தெரியாம நடந்தா தெரிஞ்சது எனக்கே தெரியாது. நான் ஒரு முறை வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அந்நிய பெண் ஒன்று வந்தா, அந்த அந்நிய பெண்ண பார்வை கொஞ்சம் அவரை கொஞ்சம் உண்டு பார்த்து பட்டுச்சு, அதனுடைய முசீபத்தா வாயில களிமா வருது. கண்ணியமான சோதரர்களை தெரியாங்களே, உயர்ந்த சொர்க்க அல்லாஹ் எங்களுக்கு சாரத்துக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகளுக்கு தாண்டிதான் நாம் கண்ணியமானவர்களை போ சும்மா லேசா சொர்க்க அடையில எல்லாத்துக்கும் அடையலாம். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் பார்வை பேன்ற விஷயத்தில் எவ்வளவு பேருதலா பக்குவமா இருந்தாங்க. கண்ணியமானவர்களே, சாலபா பின் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா 16 வயசு சஹாபி, ஒரு வாலிப சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதுமத் பணிவேற்ற ஒரு சஹாபி. ஒருவர் ஒரு பாதை வழியாக போய்கொண்டிருக்கிறாங்க. போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு பெண் குளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிய பார்க்கல, பார்வை பட்டு. பட்ட பார்வைக்கு மன்னிப்பு, பார்த்த பார்வைக்கு மன்னிப்பு இல்ல. பட்ட பார்வையா பார்த்துட்டு பார்வை இல்லை, அப்படித்தான் அவர் செஞ்சார். ஆனா சஹாபாக்கள் உள்ள கிடைக்கக்கூடிய ஈமான் இருக்கிறானே, உடனே நெஞ்சில் அடிச்சு கொண்டு அவரே படிச்சு கொண்டு இருக்க தெரியுமா? ஒரு அந்நிய பெண்ணை நான் பார்த்துட்டேன், இதே முகத்தோட போயிட்டு அன்பு நபிகள் முகத்தை எப்படி பார்க்க? எப்படியாப்பட்ட ஈமான்? பட்ட பார்வைக்குள்ள ஈமான்.